ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எந்த விருந்துனாலுமே வடை பாயாசம் இருந்தாவே அந்த விருந்தோட லெவலே வேறு லெவலில் இருக்குங்க. நாங்கள் ஒரு விருந்துக்காக வடை ரெசிபி தாங்க பண்ணியிருந்தோம். அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் 1.5 கிலோ பட்டாணி பருப்பு எடுத்து தண்ணியில் 1.5 to 2 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பருப்பை இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு வச்சுக்கலாம். தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுனா தான் நமக்கு வடை சூப்பராக வரும் முறுமுறுன்ட்டு. இந்த மாதிரி ஃபில்டரில் பாதி பருப்பு மட்டும் போட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணிலாம் வடிஞ்ச பிறகு நாங்கள் இந்த மாதிரி ஒரு கிரைண்டரில் போட்டுக்கிட்டோங்க. தண்ணியே நாங்கள் ஆட் பண்ணலை. வேணும்னா நம்ம அப்புறமா தெளித்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அப்பப்போ கை வச்சு பருப்பெல்லாம் எடுத்து விடணுங்க. பருப்பு ஓரளவுக்கு ஓடின பிறகு காஞ்ச வரமிளகா ஒரு 10 வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மீதி காரத்துக்கு அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டு நம்ம கலந்துக்கலாம். ஊற வச்ச பருப்பை நான் 2 டைமாக அரைச்சிக்க போகிறேங்க. இது மொதல் டைம் போட்டது. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு, சோம்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா ஆட்டி எடுத்துக்கணுங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது, நரன்னு தான் இருக்கணும். இது 1.5 கிலோ பருப்புங்கிறதுனால நானும் என் ஹஸ்பண்டோட அத்தையும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இஞ்சியும் பூண்டும் கொஞ்சமாக எடுத்து நல்லா தட்டிட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வேணும்னா தெளிச்சிக்கலாங்க, தேவையில்லைன்னா விட்டுடலாம். ஏன்னா நம்ம மசால் வடைக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நரன்னு இருக்கணும். இப்போது ஃபஸ்ட் டைம் போட்டதை நம்ம எடுத்துட்டோம். இப்போது 2வது டைம் போகிறதுக்கு ஃபில்டரில் பருப்பு போட்டு வச்சுருக்கு. அதை எடுத்து நம்ம இப்போது போட்டுட்டோம். போட்டுட்டு கொஞ்சமாக முழு பருப்பாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் மிக்ஸ் பண்ணும் போது இந்த முழு பருப்பையும் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா தான் வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ ரெண்டுமே நாங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பெரிய வெங்காயம் ஒரு 3/4 கிலோவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொடியாக. பாருங்கள், 2 டைம் பிரிச்சுதை ஒவ்வொரு டைமாக நம்ம கலந்து வச்சுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி நம்ம ஆட் பண்ண வேண்டியது இதுதான். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போது பருப்பெல்லாம் ஓரளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டிட்டு போட்டுக்கலாம். ரொம்பவும் தட்டக்கூடாதுங்க, ஒரு டைம் தான் அழுத்தணும். அப்போ தான் வடை கரெக்டாக இருக்கும். எப்பயுமே மசால் வடைக்கு அனல் கொஞ்சம் நல்லாவே ஹீட்டாக இருக்கணுங்க. ஆயில் நல்லா காஞ்சிருக்கணும். நம்ம வடையெல்லாம் தட்டி போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். உள்ள பருப்புலாம் நல்லா வெந்து வரணும். இது கொஞ்சம் நேரம் வெந்தால் தான் உள்ளே நல்லா பருப்பு வெந்து வரும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். திருப்பிட்டு வெந்த வடையெல்லாம் நம்ம அப்பப்போ எடுத்துடலாங்க. நாம் பருப்பு அரைக்கும் பொழுதும் வரமிளகாவும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் பச்சை மிளகா ஒரு 15 போல் அரிஞ்சிருக்கோங்க பொடிப்படியாக. பாருங்கள், நம்மளுடைய மசால் வடை சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்த ஏடு போகிறதுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி ரெடியாக வச்சுருந்தோம்னா எல்லா வடையும் ஒரே டைமில் 2 பேர் தட்டி போட்டோம்னா எல்லா வடையும் ஒரே டைமில் நம்ம எடுத்துடலாம். இது அந்த மாதிரி எடுக்க முடியல. பாருங்கள், வடையோட சத்தம் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. அந்த மாதிரி இருந்தால் தாங்க கிறிஸ்பியாக இருக்கும் வடை. இப்போது இது ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்த வடைக்கு 2 பேர் தட்டி போட்டுட்டோம்னா ஒரே டைமில் எல்லா வடையும் ஒட்டுக்கா நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், 2 பேர் இந்த மாதிரி தட்டி போட்டோம்னா ஒரே மாதிரி எல்லா வடையும் வெந்து வரும். நல்லா ஆற வச்சுட்டு நாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தூக்கில் போட்டுக்கலாம். இல்லைனா தாம்பாளம் இருந்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க, அப்போ தான் மசால் வடை சூப்பராக இருக்கும். இப்போது ஃபஸ்ட் டைம் அரைச்சதெல்லாம் போட்டுட்டோம். செகண்ட் டைம் அரைச்சதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம நிறையா வடை சுடும் போது மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் ஒட்டுக்கா வெங்காயம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் டைம் ஆக வெங்காயத்துலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்குங்க. நமக்கு வடை கரெக்டாக வராது. அதனால தான் இப்படி பிரித்து நம்ம வடை செய்ய போகிறோம். பாருங்கள், இதெல்லாம்
ஒட்டுக்கா ஒரே டைம் போட்டதுனால நம்ம எல்லாத்தையும் இப்போது எடுத்துடலாம். இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக மீதி இருக்கிற எல்லா மசால் வடையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். கருவேப்பிலை மல்லியும் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வடையோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நாம் ரெடி பண்ணி வச்சிருந்த பருப்பில் எல்லா வடையும் நாங்கள் போட்டு எடுத்துட்டோம். 1.5 கிலோ பருப்புக்கு இவ்வளோ வடை வந்திருக்குங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேற ஒரு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.